அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மார்ச் மாதத்திற்குரிய மகர ராசிக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களினுடைய காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், நிதி நிலைமை, பொருளாதாரம், கல்வி, வணிகம், திருமணம், ஆரோக்கியம், பெண்களுக்கு எப்படி இருக்க போகிறது இந்த மாதம், ஆண்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது, மாணவர்களுக்கு எப்படி அமைய போகிறது, இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க மகர ராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, மொத்தத்தில் இந்த மார்ச் மாதம் மகர ராசிக்கு சாதகமான பலன்களை தரப்பெற போகிறதா அல்லது பாதகமான நிலைகளை எந்தெந்த விஷயத்தில் உருவாக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு மகர ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்ச் மாதம் ஆங்கில மாதத்தில் 3வது மாதங்க. மகத்துவம் நிறைந்த மாதம் அப்படின்னு சொன்னால் மார்ச் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். மாசியும் பங்குனியும் இணைந்த மாதம். இந்த மாதத்தில் சூரியன் முதல் பாதி நாட்கள் கும்ப ராசிலையும் பிற்பகுதியில் மீன ராசிலையுமே பயணம் செய்கிறாரு. அதே மாதிரி மார்ச் மாதம் வசந்த காலம் தொடங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நெருப்பு கிரகமான செவ்வாய் தன்னுடைய பகை கிரகமான சனியோடு கும்ப ராசியில் இணைய போகிறாரு. மகர ராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் மார்ச் 15ஆம் தேதி முதல் கும்ப ராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனியோடு இணைய போகிறாரு. பகை கிரகங்களினுடைய கூட்டணி மகர ராசியினருக்கு சாதகமாக இருக்க பெற போகிறதா அல்லது பாதகமான பாதிப்பை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு முன்பாக கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 7 புதன் பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகிறாரு. சுக்கிரன் கும்ப ராசிக்கு 7ஆம் தேதி மாறுகிறாரு. 14ஆம் தேதி சூரிய பகவான் மீன ராசிக்கு மாறப்போகிறாரு. மார்ச் 15 செவ்வாய் பகவான் கும்பத்தில் சனி பகவானுடன் சேரப்போகிறாரு. மார்ச் 26 மேஷ ராசிக்கு புதன் பயிற்சியும் மார்ச் 31ஆம் தேதி சுக்கிரன் மீன ராசிக்கும் மாறப்போகிறாங்க. இதன் காரணமாக இந்த மார்ச் மாதமானது மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் நலனில் அதீத அக்கறை செலுத்த வேண்டிய காலகட்டமாக அமையப்பெறுகிறது. உங்களுடைய குடும்பத்தில் கூடுதல் பொறுப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை முடிக்கிறதுல கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குங்க. அதே சமயம் உங்களினுடைய வேலைகளை சரியாக செய்து முடிக்க நீங்கள் முயற்சி செய்வது அவசியமாகிறது. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுடைய குடும்பம், பணியிட சூழ்நிலை, பிரச்சனைகள் தரக்கூடிய வகை அமைஞ்சிருக்கிறதுனால கூடுமான வரைக்கும் கவனத்துடன் இருக்க பாருங்க. அதே சமயம் உங்களின் வருமானம் மற்றும் ஆரோக்கியத்தை முழுமையாக கவனித்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களின் குடும்ப உறுப்பினர்களுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பேசுவதும் பழகுவதுமாக இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் வேலைகளை முடிக்கிறதுல கவனமும் நேர்மையுடனும் பணிபுரியுங்க. உங்களின் மேல் அதிகாரிகள், சக ஊழியர்களின் ஆதரவு சில நேரங்களில் உங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம். அதே மாதிரி வியாபாரத்தில் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால அலட்சியம் இருக்கக்கூடாது. உங்களுடைய வேலைகளில் மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பக்கங்களில் இருந்தும் குழப்பங்களை சந்திக்க நேரிடலாம். நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய முதலீடுகளில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்படி இல்லைன்னா நிதி இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பாக அமைஞ்சிடும். உங்களின் பணியிடத்தில் வேலையில் அதிருப்தி அடைய வாய்ப்பு இருக்கு. உங்கள் நிதி சார்ந்த விஷயத்தில் பண இழப்பு ஏற்படலாம். அதனால் கவனமாக இருக்க பாருங்க. உங்களின் மனதில் இருந்து எதிர்மறை எண்ணங்களில் இருந்து கொஞ்சம் விலகி இருப்பது அவசியமாகிறது. அதே சமயம் இந்த காலத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட குடும்ப பொறுப்புகள், தொழில் ரீதியான விஷயங்களில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உங்கள் வேலை, சொந்த வியாபாரத்தில் கவனம் செலுத்த பாருங்க. சக ஊழியர்களுடனான உறவில் வாக்குவாதங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியங்க. உங்களுடைய நிதிநிலை சீராக இருக்கணும் அப்படின்னா செலவுகளை கட்டுக்குள்ள வைத்திருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் சிலருக்கு உருவாகும். அப்படிங்கிறதுனால கூடுமான வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க. அதே சமயம் கடந்த பிப்ரவரி மாதம் போலவே மார்ச் மாதத்தின் தொடக்கத்திலேயே பல கிரகங்கள் இடம் மாறுது. மாதத்தின் தொடக்கத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய் சுக்கிரனுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறாங்க. ஆட்சி பெற்ற சனியுடன் புதன் மற்றும்
மற்றும் சூரியன் இணைந்திருக்காங்க. சூரியன் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கை சனி பயிற்சி பலன்களில் மாதத்தின் முதல் பாதி தரக்கூடிய பலன்களும் இரண்டாவது பாதியில் தரக்கூடிய பலன்களும் கண்டிப்பாக வேறுபடத்தான் செய்யும். புத ஆதித்ய யோகம், சூரிய மங்கள யோகம், சுக்கிர மங்கள யோகம் அப்படின்னு பல யோகங்களும் மகர ராசியில் மற்றும் கும்பத்தில் ஏற்படுது. மேலும் இந்த மார்ச் மாதம் 2 முறை ராசிகளை புதன் பகவான் மாற்றுகிறாரு. அதனாலேயே மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு பல விஷயங்களில் கணிசமான மாற்றங்களை ஏற்படுத்தினாலும் பல விஷயங்களில் உங்களுக்கு எதிர்மறையான சில சம்பவங்கள் நிகழ்வுகள் ஏற்படலாம். அதாவது சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவால்கள் நிறைந்ததாக இருக்கும், கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். சில விஷயங்கள் இழுபறி கால தாமதம் கூட ஆகலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறதுங்க. உங்களுடைய ராசிக்கு 2வது வீடான கும்ப ராசியில் மற்றும் 3ஆம் வீடான மீன ராசியில் பல கிரகங்களினுடைய சஞ்சாரம் நடக்குது. அதாவது மார்ச் 7 அன்று கும்ப ராசியில் சனியுடன் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடான மீன ராசிக்கு செல்கிறாரு. மார்ச் 26 அன்று மீன ராசியில் இருந்து மேஷத்தில் குருவுடன் இணைகிறாங்க. மார்ச் 15 அன்று மகர ராசியில் உச்சம் பெற்ற செவ்வாய் மகர ராசியில் இருந்து 2ஆம் வீடான கும்ப ராசிக்கு செல்கிறாரு. ஏப்ரல் 22 வரைக்கும் கும்ப ராசியில் சஞ்சரிக்கிறாரு. மார்ச் 7 அன்று மகர ராசியில் இருந்து சுக்கிரன் கும்ப ராசிக்கு பயிற்சியாகிறாரு. மார்ச் 31 வரைக்கும் கும்பத்தில் சனியுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறாங்க. இது மிகவும் சாதகமான பயிற்சி அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் மார்ச் 14 அன்று சூரியன் 2வது வீட்டில் இருந்து 3வது வீட்டுக்கு பயிற்சியாகிறாரு. செவ்வாய் சூரியன் மற்றும் சுக்கிரன் பயிற்சி சாதகமாக இருக்கும். 2வது வீட்டில் 3 கிரகங்கள் இருக்கு, 3வது வீட்டில் 3 கிரகங்கள் இருக்கு. இதன் காரணமாக மார்ச் மாதத்தின் பிற்பகுதியில் சில நாட்களை மட்டும் ஒதுக்கினா ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மாத தொடக்கத்தில் எதிர்பார்த்த விஷயங்கள் பற்றிய சாதகமான செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. நீங்க விரும்பிய இடத்திற்கு மாற்றப்படுவதற்கு, அப்படி இல்லைனா சில முக்கிய பொறுப்புகளை பெறுவதற்கு நீண்ட காலமாக முயற்சித்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பங்களும் இந்த மார்ச் மாதம் நிறைவேறும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நிதி நிலைமை ஓரளவிற்கு மேம்பட வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். ஆனால் மாதத்தின் நடுப்பகுதியில் எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் அவசரமாக எடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பணியை சிறப்பாக செய்தால் மேலதிகாரிகளின் பாராட்டை பெற முடியும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நிறைவேறும். வெளிநாட்டில் தொழில் செய்ய முயற்சிப்பவர்களுக்கு இருந்த பெரும் தடைகள் நீங்க பெறும். நிலம் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். நிலம் கட்டிடங்கள் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய ஆசைகளும் நிறைவேறும். அதே மாதிரி வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவங்களுக்கு மாதத்தின் நடுப்பகுதியில் அதிக லாபம் கிடைக்கலாம். காதல், குடும்பம், திருமண வாழ்க்கை அப்படின்னு எல்லாமே மார்ச் மாதம் மகர ராசிக்கு சாதகமாக இருக்கலாம். அதே மாதிரி 2வது வீட்டுக்கு பயிற்சியாகும் சுக்கிரனால மாதம் முழுவதும் மகிழ்ச்சியா இருப்பீங்க. 1000 பிரச்சனைகள் வந்தாலும் எளிதில் சமாளித்து மாதம் முழுவதும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி சிலருக்கு காதல் மலரும் மாதமா இந்த மார்ச் மாதம் இருக்க போகிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய காதல் உறவு வலுவாகவும் வாய்ப்பு இருக்கு. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இனிய தருணங்களை கழிக்க வாய்ப்புகளும் கிடைக்கும். அதே சமயம் மாதத்தின் பிற்பகுதியில் பார்க்கும் பொழுது சற்று அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். அத்தகைய சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் எந்த முடிவையும் கவனமாக எடுக்க பாருங்க. இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய உணவு பழக்கத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வயிறு தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கலாம். புதன் 3வது வீட்டுக்கு செல்வது ஒரு பக்கம் சாதகமான பலனை தந்தாலும் கூட மற்றொரு பக்கம் உஷ்ணம், அலர்ஜி, நரம்புகள் சம்பந்தமான நோய்களையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. மார்ச் மாதம் மகர ராசிக்கு 2ஆம் பாதியில் கொஞ்சம் தடுமாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். உடல் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை தேவை. இதை தவிர மார்ச் மாதம் முழுவதுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாங்க. சில நேரங்களில் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் அப்படின்னு வரும் பொழுது மார்ச் மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதி சில விஷயங்கள்
சவாலானதாகவும் இருக்கப்பெறும். அப்படிங்கிறதுனால அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் சில சிரமங்களை நீங்கள் சந்திக்கவும் நேரிடலாம் உங்களுடைய குடும்பத்தில். மேலும் பார்த்தீங்கன்னா குடும்ப வேலைகளை சமாளிக்கிறதுல சிரமங்களும் உங்களுக்கு தொந்தரவு செய்யுங்க. காதல் உறவுகளினுடைய பார்வையில் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக தென்படுவீங்க. அதாவது துணை தொடர்பாக குடும்ப உறுப்பினர்களுடன் தகராறு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் உணர்ச்சி வசப்பட்டு பெரிய முடிவை எடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அதே சமயம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு என்றாலும் சில விஷயங்கள், அதாவது வாழ்க்கை தொடர்பான எந்த ஒரு சவாலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தைரியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் மற்றும் உங்களுடைய நாணத்தாலையும் எதிர்கொள்வதன் மூலமாக ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உங்களால் கண்டிப்பாக தீர்வு காண முடியுங்க. இதன் காரணமாக அதிர்ஷ்டம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் உண்டாகலாம். வாழ்க்கை துணையையும் குழந்தைகளிடமோ அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்திற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்குங்க. பெண்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கால தாமதம் ஏற்படலாம். திட்டமிட்டு செயல்படுவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய திட்டங்கள் மனதள தோன்றும். கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது சூரிய பகவான் சனியோடு இணைந்து ராசிக்கு 2வது வீட்டில் பயணம் செய்கிறது சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய ராசியில் செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருக்கிறதுனால உடல் உஷ்ணம் அதிகரிக்கும். மாத பிற்பாதியில் 3வது வீட்டிற்கு சூரியன் இடப்பெயர்ச்சியாகி ராகுவுடன் பயணம் செய்ய போகிறதுனால புதிய முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டாவது வெற்றியினை பெற்றுவிட முடியும். பணவரவு ஓரளவிற்கு சிறப்பாக இருக்கும். பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி முன் கோபத்தை குறைப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது. உஷ்ண கிரகங்கள் பயணத்தால் முடிஞ்ச வரைக்கும் பிறர் விஷயங்களில் தலையீடு செய்வதை தவிர்த்து கொள்ளுங்க. அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாக வேண்டியும் வரலாம். அதே மாதிரி இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க செய்ய வேண்டிய பரிகாரம், ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவனுக்கு வெல்வ அர்ச்சனை செய்து வணங்கி வர மனதில் தைரியம் பிறக்கும். காரிய வெற்றி உண்டாக பெறும். நரசிம்மரை வணங்க மனதில் தைரியம் உண்டாகும். எதிர்ப்புகள் அகலும். எதிலையுமே வெற்றி கிடைக்கும். வைஷ்ணவி தேவியை வழிபட்டு வர நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். பணவரத்து அதிகரிக்கும்.